வெல்கம் டு அவர் சேனல் BLTNPSC மேக்ஸ் 23 சேனல்ப்பா. இப்போ நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு மேக்ஸில் 25 மார்க் எப்படி வாங்குறது என்னன்றது அந்த ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொருந்துப்பா. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான் மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ மிச்ச சப்ஜெக்ட் நீங்க மெமரைஸ் பண்ணி நீங்க எழுதிருவீங்க, மக்கப் பண்ணி எப்படி எழுதிருவீங்க. ஆனா மேக்ஸ்ல தான் உங்களுக்கு மார்க் கம்மியாகுதுன்னா மேக்ஸ்ல தான் கம்மியாகும். அந்த இதை ரெட்டிஃபை பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா டெய்லி கொஞ்சம் மேக்ஸ் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால 25 நம்ம வாங்க முடியும். வாங்க இப்ப சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல தான் கொடுத்துருக்காங்க. திறனறியும் மனக்கணக்கு நன்னறிவும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் என்னது? சுருக்குதல். இப்ப இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே இருப்பீங்க, அதனால தான் ரெண்டையுமே நான் கொடுத்துருக்கேன். நான் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் என்ன தெரியும்? விழுக்காடு. ஹெச்சிஎஃப் என்னது? மீ பேவா. எல்சிஎம் என்னப்பா? மீச்சிமா. ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்னது? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னது? தனி வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? கூட்டு வட்டி. ஏரியான்னு என்னது? பரப்பளவு. வால்யூம் என்னது? கொள்ளளவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கனளவுன்னு சொல்லலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு காலம் மற்றும் வேலை. இது மேக்ஸ்ல இருக்கிற டாபிக். இது அடுத்து நீங்க பார்க்க போறது சும்மா நம்ம ரீசனிங் மாதிரி. ரீசனிங் அப்படின்னு என்னன்னா நம்மளா யோசிச்சு செய்யறது. இப்ப இந்த சீரீஸ் இந்த இதுல போகுது, அடுத்தது என்ன வரும், அந்த டயக்ராம் எல்லாமே இதுல கலந்துதான் இருக்கும். அந்த அடுத்து பாருங்க என்ன இருக்குன்னா லாஜிக் ரீசனிங். லாஜிக் ரீசனிங்னா தர்க்க காரணவியல். பசில்ஸ் புதிர்கள் நமக்கு தெரியும். டைஸ் என்னது? பகடை கணக்கு. விசுவல் ரீசனிங் என்னது? காட்சி காரணவியல். அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. செகண்ட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து தேர்ட் இந்த மாதிரினா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இந்த ஆங்கில பார்த்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரிதான் கேட்டிருப்பாங்க. அடுத்து ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னா எண் எழுத்து காரணவியல். நம்பர் சீரீஸ் அப்படின்னா என்னது? எண் வரிசை. இதுதான்ப்பா சிலபஸ். மொத்தம் கிட்டத்தட்ட 16 யூனிட் கொடுத்துருக்காங்க. 16 யூனிட் நீங்க கவர் பண்ணாதான் உங்களுக்கு 25 மார்க் வாங்க முடியும். இதுல ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்றது ஈஸி பாது. உங்களுக்கு மார்க் கம்மியான மேக்ஸ்ல தான் கம்மியாகும். அதை ரெட்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் எல்லா எக்ஸாம்லயும். நீங்க அங்க இப்ப பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஃபார் பிகினர்ஸ் இப்ப குரூப் எக்ஸாம் இப்பதான் எழுத போறோம், நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாருங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டேபிள்ஸ், அதான் 1ல இருந்து 20 வரைக்கும் டேபிள்ஸ் தெரியணும். கீழே 20 வரைக்கும் தெரியணும். அப்ப 20 × 20 அது வரைக்கும் நீ படிச்சுக்கணும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து 20th டேபிள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் தெரியணும்ப்பா. 1 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு, இப்படியே எது வரைக்கும் தெரியணும்னா 30 ஸ்கொயர்டு வரைக்கும் தெரியணும். இதுல எஸ்பெஷலி என்ன கேக்குறாங்கன்னா 35 ஸ்கொயர்டு என்ன, இந்த ஒரு இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கணும் நம்ம. அடுத்து என்னன்னா கியூப் தெரிஞ்சுக்கணும்ப்பா. 1 கியூபு, 2 கியூபு, அப்படியே என்னது 10 கியூப் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது நம்ம ஸ்டார்டிங்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகணும்ப்பா. ஃபர்ஸ்ட் என்னது? டேபிள்ஸ். டேபிள்ஸ்னா வாய்ப்பாடு புக் இருக்குல்ல, அது வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பாடு படிச்சிருங்க. 20 டேபிள் வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், இது நான் இப்ப கொடுத்துறேன் நானு, அதை படிச்சிருங்க. அடுத்து 1 கியூப், 2 கியூப், 10 கியூப் வரைக்கும் நம்ம பார்த்துடணும். சரி பார்க்கலாமா? 1 ஸ்கொயர் என்னது? 1 × 1, அந்த நம்பர் அதே நம்பரால பெருக்கிறதா. 2 ஸ்கொயர் என்னது? 2 × 2. 3 ஸ்கொயர் என்னப்பா? 3 × 3. இதுதான் நம்ம செய்ய போறோம். பாருங்கப்பா 1 ஸ்கொயர் என்னது? 1 × 1 1. 2 ஸ்கொயர், 2 2s are 4. 3 ஸ்கொயர் என்னப்பா? 3 3s are 9. 4 ஸ்கொயர் என்னது? 4 4s are 16. 5 ஸ்கொயர் என்னப்பா? 5 5s are 25. 6 ஸ்கொயர், 6 6s are 36. 7 ஸ்கொயர், 7 7s are 49. 8 ஸ்கொயர், 8 8s are 64. 9 ஸ்கொயர், 9 9s are 81. 10 ஸ்கொயர், 10 10s are 100. Next 11 squared, 11 11s are 121. 12 squared, 144.
13 squared 169, 14 squared 196, 15 squared 225, 16 squared 256, 17 squared 289, 18 squared 324, 19 squared 361, 20 squared 400. Next 21 squared 441, 22 squared 484, 23 squared 529, 24 squared 576, 25 squared 625, 26 squared 676, 27 squared 729, 28 squared 784, 29 squared 841, 30 squared 900. இந்த 35 ஸ்கொயர் அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னேன்லப்பா. 35 ஸ்கொயர்டு 1225. இப்போ என்ன சொன்னேன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கு. 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 square 121, 12 square 144, 13 square 169, 14 square 196, 15 square 225, 16 square 256, 17 square 289, 18 square 324, 19 square 361, 20 square 400, 21 square 441, 22 square 484, 23 square 529, 24 square 576, 25 square 625, 26 square 676, 27 square 729, 28 square 784, 29 square 841, 30 square 900. இல்ல 35 square அடிக்கடி கேக்குறாங்கன்னு சொன்னேன்ல 1225. இப்போ வந்து ஸ்கொயர் பார்த்துட்டோம், அடுத்து கியூப் பார்த்துடலாமா? 1 கியூப். 1 கியூப்னா என்னது? 1 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்றோம். 1 into 1 into 1 என்ன பாக்குறோம்? 1. அடுத்து 2 கியூப். 2 கியூப்னா 2 3 தடவை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 2 into 2, 2 into 2 4, 4 2s are 8. 3 கியூப். 3 3s are 9, 9 3s are 27. 4 கியூப். 4 4s are 16, 16 4s are 64. 5 கியூப். 5 5s are 25, 25 5s are 125. 6 கியூப். 6 6 are 36, 36 6 are 216. 7 cube. 7 7s are 49, 49 7s are 343. 8 cube. 8 8s are 64, 64 8s are 512. அடுத்து 9 cube. 9 cube na 9 9s are 81, 81 9s are 729. 10 cube. 10 10s are 100, 100 10s are 1000. இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இது வந்து உனக்கு கண்டிப்பா மனப்பாடமா தெரிஞ்சாதான் நம்ம சம் செய்ய முடியும். சரியாப்பா? 1 கியூப்னா என்ன, 2 கியூப்னா என்ன, 3 கியூப் என்ன, அந்த இடத்துல நம்ம உட்காந்து பெருக்கிட்டு இருந்தா நமக்கு டைம் வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நீ இது வந்து மனப்பாடமா தெரிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் 15 into 15 எப்படிப்பா செய்வீங்க? 5 5s are 25, ரிமைண்டர் 2. அடுத்து 1 5 is 5, 5 plus 2 என்னது 7. அடுத்து 1 5 is 5, 1 into 1 1. இது பண்ணுங்க 5, 12, ரிமைண்டர் 1, 1 plus 1 2. இதான நம்மளுடைய ஆன்சரு. சரி, இதை வந்து நான் ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தரேன். எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த 15 தானே இருக்கு, இந்த 15 into 15 இதை வந்து மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ற என்னது, இந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட் இருக்குல்ல, இந்த 5 5 அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. 5 5s are 25. இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த டென்ஸ் பிளேஸ் 1 1 இருக்குல்லப்பா, அப்ப இந்த இதுல என்ன செய்யறீங்க, பிளஸ் 1 ஆட் பண்றீங்க. 1 ஆட் பண்ண என்னப்பா வரும், நமக்கு 2 கிடைக்குமா? 2 into 1 என்ன வரும்? 225 வந்துருச்சா?
புரியுதா? இன்னொருக்க சொல்லி தரேன் பாருங்க. 5 5 சார் என்ன 25 அப்படியே எழுதிருங்க. இந்த சேம் 1 1 இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணிடுறீங்க. 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைச்சிருமா? இந்த 2 into 1 என்னது 2, அவ்வளவுதான். இதுல 25 செஞ்சு பார்க்கலாமா? 25 25 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 சார் 25 அப்படியே எழுதியாச்சு. நம்ம என்ன சொல்லிருக்கு? இந்த இடத்துல பிளஸ் 1 ஆட் பண்ணுங்க. 1 plus 2 என்னப்ப 3 வரும். 3 2 சார் என்னது 6 625 இருக்கான்னு பாருங்க. 25 ஸ்கொயர் என்னது 625. அதே மாதிரி 35 செஞ்சு பாருங்க. 35 into 35 5 5 சார் என்ன வந்திருக்கு 25. அப்ப 3 plus 1 போடணும். 3 plus 4 3 சார் 12. இது மாதிரி எவ்வளவு பெரிய நம்பர்னால நம்ம செய்யலாம்ப்பா. அடுத்து என்னது 45 செஞ்சு பாருங்க. 45 into 45 என்ன வரும்? 5 5 சார் 25. அப்ப 4 plus 1 5 5 4 சார் என்னது 20. ஆக்சுவலா 45 into 45 வந்து 2025 தான். செக் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும் ஆன்சர். இப்ப 95 into 95 போட்டு பாருங்க. 95 5 5 சார் 25 அப்படியே எழுதிருவோம். 9 plus 1 என்ன 10 10 9 சார் 90. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பர் பெருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கா தானே இருக்கும். இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே இதுல நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்பா. இந்த ஷார்ட்கட் மெத்தடை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா மல்டிப்ளிகேஷன் சம் செஞ்சிடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். சரி, அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்து நிறைய ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர்றேன். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.